சங்கீதம் 5 மற்றும் 6 வசனங்களை நான் வாசிக்க கேளுங்கள். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் என்பதாய் நாம் இவ்வசனங்களில் பார்க்கிறோம். நாம் இவ்வசனங்களிலே பாவிகளின் நிலையை குறித்தும் பாவிகளுக்கு வரக்கூடிய தண்டனையை குறித்தும் தெளிவுற பார்க்கிறோம். இது உலகத்தாருக்கு நியமிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதாவது பாவத்திலே ஜீவிக்கிற இன்றைய சபையாருக்கும் ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையினால்தான் இவ்வசனங்களிலே நாம் 5 விதமான கூட்டத்தாரை குறித்து நாம் பார்க்கிறோம். 5 விதமான கூட்டத்தாரை குறித்து மட்டும் இல்ல, இந்த 5 விதமான கூட்டத்தாரையும் தேவன் எவ்விதமாய் அணுகுகிறார், எவ்வண்ணமாய் அவர்களை பார்க்கிறார் என்கிற காரியமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இது சபைக்கும் பொருந்தும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு சபை ஒரு மாய்மாலத்தை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. எல்லா சபைகளையும் குறித்து நான் சொல்லல, ஆனால் அநேகமான சபைகள், பெரும்பாலான சபைகள் பொல்லாத தீமைக்கு இடம் கொடுத்து, சத்துருவுக்கு இடம் கொடுத்து, பாவத்திலே நிலைத்திருக்க, உலகத்தின் ஆசாபாசங்கள் கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தங்களை தாங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மோசமான பயங்கரமான சூழ்நிலையிலே இன்றைய சபைகள் காணப்படுகிறது. அதை குறித்து தான் கர்த்தர் இன்றைக்கு அங்கலாய்ப்போடு கூட என்னோடு கூட இடைப்பட்ட சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இங்கு 5 விதமான கூட்டத்தாரை குறித்து கர்த்தருடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த 5ஆம் சங்கீதம் 5 மற்றும் 6 வசனங்களிலே வீம்புக்காரர், அக்கிரமக்காரர், பொய்யர், இரத்த பிரியர், சூதுள்ள மனுஷர் அப்படி சொல்லி 4 விதமான கூட்டத்தாரை குறித்து, மன்னிக்கும் 5 விதமான கூட்டத்தாரை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த 5 விதமான கூட்டத்தாரும் தேவனுக்கு முன்பாக எவ்வண்ணமாய் அல்லது எவ்வித அருவருப்பின் தோற்றத்தை கொண்டிருக்கிறவர்களாய், எவ்வித வெறுப்பின் தோற்றத்தை கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் 5வது வசனத்தில் முதல் பகுதியில் பார்க்கிறோம் வீம்புக்காரர். இந்த வீம்புக்காரர் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்களாம். இது அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. வீம்புக்காரர் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில், பொதுவாக ஆங்கிலத்தில் கேஜேவியில் சொல்லுவாங்க the foolish அப்படின்னே அங்கே போட்டிருக்கும், the foolish அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் மூல மொழியில் கூட இது போஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது தங்களை தாங்களே உயர்த்துறவங்க, வீம்பு பேசுகிறவர்கள். இன்றைக்கு பாருங்க, வீம்பு அப்படின்னு சொல்லும்போது மூல பதத்தில் தன்னை குறித்த ஒரு துதி பாடல், தன்னை குறித்த ஒரு மேன்மையை, தன்னை குறித்த ஒரு உயர்வை உச்சரித்து பேசுகிற ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது பொருளாசை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு தேவன் ஒரு ஓமை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் காணப்பட்டிருந்தான். அவன் தன்னுடைய ஆஸ்திகளை குறித்த மேன்மையை குறித்து அங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனை தேவன் எப்படி அடையாளப்படுத்தி கூப்பிட்டார் தெரியுமா? முட்டாள் என்று சொன்னார், மதிகேடனே என்று சொல்லுகிறார். மதிகேடனே. இந்த வீம்பு பேசுவாங்க, அது அந்த பகுதி மட்டும் இல்ல, இன்னைக்கு அநேகர் வீம்பு பேசுறது. நான் யார் தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா என்று சொல்லி. சில இடங்கள்ல பார்த்தா ஜாதிக்கு ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்றது போல ஜாதிக்கு ஒவ்வொரு சபை அப்படி இருக்கிறத நானும் கண்கூட பார்க்க முடிகிறது. பாஸ்டர் அந்த ஜாதி, அதனால அந்த ஜாதியில் உள்ளவங்க தான் அந்த பாஸ்டர்கிட்ட போவாங்க அப்படிலாம் சொல்றது உண்டு. ஜாதியை குறித்த வைராக்கியம், இந்த மாதிரி வீம்புலாம் கர்த்தருக்கு முன்பாக செல்லாது பிரியமானவர்களே. அதனாலதான் கர்த்தர் இங்க சொல்றார், வீம்புக்காரர் அவருடைய சமூகத்துக்கு முன்னால நிற்க முடியாது, நிற்க மாட்டார்கள். அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த வீம்பு பேசி திரிகிற எதுவுமே தேவனுக்கு முன்னால நிக்கிறதுக்கு பாத்திரமே கிடையாது. 2வது பகுதியை நம்ம இங்க பார்க்கிறோம், அக்கிரமக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமக்காரர் யாவரையும் அவர் வெறுக்கிறாராம். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறார். ஆங்கிலத்தில் ஒர்க்ஸ் ஆஃப் யூனிக்விட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவர் வெறுக்கிறார் என்று சொல்லி இருக்குது, வெறுக்கிறீர் அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறித்து சொல்லி இருக்குது. அந்த ஹேட் அப்படின்னு சொல்லும் போது மூல மொழியில சனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அக்கிரமக்காரர் யாவரையும் அவர் எப்படிதான் பார்க்கிறாராம்? சத்துருக்களாய் பார்க்கிறாராம். என்றால் அக்கிரமம் அவருக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அக்கிரமம் அவருக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் எப்படி பார்க்கிறாராம்? சத்துருக்களாகவே பார்க்கிறாராம்.
யார் தேவனுடைய சத்துருக்கள்? நீங்க வேதத்துல வாஸ்து பாருங்க. யாரெல்லாம் உலக சிநேகத்தை தழுவி கொள்றாங்களோ, யாரெல்லாம் உலக சிநேகத்தை நாடுறாங்களோ, அவங்க எல்லாம் தேவனுக்கு சத்துருக்கள் அப்படி சொல்லிதான் யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. யாரெல்லாம் உலகத்தை நேசித்து, உலகத்துக்குரியவைகளை நேசித்து, உலகத்தில் உள்ளவைகள் மேலேயே அன்பு வைத்து அதையே தழுவி கொண்டிருப்பார்களே என்றால் அவர்கள் தான் தேவனுக்கு சத்துருக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம், பொய் பேசுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் பொய். வருவேன் சொல்லுவாங்க, நான் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு பொய் சொல்லி அந்த சமயத்தில் நம்ம நழுவணும், அந்த சமயத்தில் நான் தப்பித்து கொள்ளணும், அந்த சமயத்துக்கு ஏற்றபடி ஒரு காரியம் சொல்லிட்டா எனக்கு ஒரு திருப்தி உண்டாயிரு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் போய். சிலர் சொல்லுவாங்க, சிலர் ஒரு பட்டணத்தில் இருப்பாங்க, ஆனால் ஃபோனில் கேட்டால் நான் வேறொரு பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்றது. இந்த பொய்லாம் அன்னைக்கு அநேகருக்கு வாடிக்கை ஆயிட்டு. ஆனா பைபிள் சொல்லுது, பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழிவுக்கு உட்படுத்துவாராம். அதனாலதான் பொய் பேசுகிறவர்களை தேவன் அழிப்பார் என்கிற சத்தியம், இந்த சத்தியம் தாவீதுக்கு வெளிப்பட்டு இருந்தது பிரியமானவர்களே. அதனாலதான் தேவன் இந்த மூன்றாவது கூட்டத்தின் மூலம் நம்ம எச்சரிக்கிறார். நாமும் இன்றைக்கு பொய் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? சின்ன சின்ன காரியத்துல, ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியிலையும் நம் உண்மையாய் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே, உண்மையாய் நடக்கணுமே. ஆண்டவர் அதை விரும்புகிறாரே, உண்மையாய் நடக்கணும், செம்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் சொல்லி வாசிக்கிறோமே, உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் சொல்லி பார்க்கிறோமே. ஒரு நம்முடைய வாழ்க்கையில சில பொய் காணப்படுமே, ஆனால் இன்னும் யார்ட்டையாவது நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தப்பிக்கிறதுக்காக பொய் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி, சொல்லாத ஒன்றை சொன்ன மாதிரி, ஏதாகிலும் ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி பொய் பேசிட்டு இருப்போம் அப்படின்னா நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான்காவது ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம், இரத்த பிரியன் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் the blood thirsty அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுடைய இரத்தத்தை சிந்துறதுல பிரியப்படுகிறது, மற்றவங்களுடைய வீழ்ச்சியில பிரியப்படுகிறது, மற்றவங்க காயப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து சந்தோஷப்படுறது. ஒரு வெளிப்பிரகாரமா நம்ம சந்தோஷப்படாட்டாலும் உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை உணர்வோம் அப்படின்னா அது இரத்த பிரியனுக்கு ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. இந்த இரத்த பிரியனுக்கு அடையாளம் இன்னைக்கு மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க, மற்றவங்க தாக்கப்படுறாங்க, மற்றவங்க ஏதோ ஒரு வகையில வீழ்ச்சி அடைந்திருக்காங்க, அதை குறித்து நம்ம சந்தோஷப்படுகிறோமா? அது மற்றவங்க காயப்படும்படி நம்ம நடந்து கொள்றோமா? இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை தேவ சமூகத்திலே சரிபடுத்த வேண்டும். ஏனென்றால் இரத்த பிரியனை கர்த்தர் அருவருக்கிறார் என்று கர்த்தர் இங்கு காண்பித்துக் கொடுக்கிறார். ஐந்தாவது ஒரு கூட்டத்தாரை இங்கு கர்த்தர் காண்பிக்கும் போது சூதுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சூதுள்ள மனுஷன் அப்படின்னா டிசீட்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதோட சரியான அர்த்தம் என்னன்னா, உள்ள ஒன்று பேசுறது, வெளியே ஒன்று பேசுறது. சூதுள்ள மனுஷன் ஆங்கிலத்தில் அது மூல பாஷையில் என்ன கொடுக்கப்பட்டுன்னா ட்ரெச்சரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ட்ரெச்சரி அப்படின்னா துரோகம் பண்றது, நம்பிக்கை துரோகம் பண்றது. இன்னைக்கு பெரும்பாலும் அது நடக்கு. ஒருவர் நம்மளை நம்பி சொல்ற ஒரு விஷயத்த யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்பி சொல்ற ஒரு விஷயத்த பிறர்கிட்ட போய் தூற்றிக்கிட்டு இருக்கிற காரியம் துரோகத்துக்கு அடையாளமா இருக்கு. அது நம்பிக்கை துரோகம், அது சூதுள்ள மனுஷனுக்கு அடையாளம். நீ நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவன் அப்படிப்பட்டவைகளை அருவருக்கிறாராம். அது தேவனுக்கு முன்பாக ஒரு அருவருப்பாய் காணப்படுகிறது. That is completely abominable before the sight of God. பிரியமானவர்களே, இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, சூதுள்ள மனுஷராய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் தேவனால் அருவருக்கப்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அதுதான் இங்க சொல்ற, சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறாரா. சிலர் பாருங்க, இங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அங்க ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டே சிலர் சொல்லுவாங்க, உங்களை பத்தி இன்னார் இப்படி சொல்றாங்க, உங்க பேரையே சொல்லிடுறது. எப்படி இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட காரியங்கள்லாம். அப்போ அந்த நபர், என்ற சொல்ற நபர், அந்த இன்னொரு நபர் யாரு உங்கள்கிட்ட சொன்னாங்களோ அந்த நபருக்கு உண்மையா இல்லையே, எவ்வளவு துரோகம் பண்றாங்க. அப்போ யாரோ பலவீனப்பட்டு சொல்றாங்களோ அதை ஜெபத்துல வைக்கணும். அப்படி அவதூறா பேசுற நபர்ட்டையும் சொல்லணும், பிரதர் அப்படி பேசாதீங்க, 1000 தவறு இருக்குல்ல, அவங்கள மன்னிங்க, கிறிஸ்துக்குள்ள மன்னிங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மற்றவங்ககிட்ட என்ன மாதிரி மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க, அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட போய் சொல்லி, ஐயா உங்கள்கிட்ட இந்த தவறு இருக்கு, இந்த காரியத்தில் நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, இந்த இடத்துல நீங்க மனம் நோவு பண்ணிட்டீங்க, இந்த காரியத்தை சொல்லி சரிப்படுத்த வேண்டியதான் காரியமே ஒழிய மற்றவங்களுடைய தவறை போய் இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லி அவங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் கர்த்தர் அருவருக்கிறார். இது எல்லாவற்றையும் கர்த்தர் அருவருக்கிறார்.
அதனால்தான் இந்த 5 விதமான கூட்டத்தாரை குறித்து தேவன் பேசுகிறது மட்டும் இல்ல, இந்த 5 விதமான கூட்டத்தாரை தேவன் எப்படி அணுகிறார் தெரியுமா? ஒரு வெறுப்போடு கூட அணுகுகிறார். அவர்களை அருவருக்க கூடியவர்களாய் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அவர்களை அழிப்பேனே சொல்றார். அவர்களை அழிப்பார் அப்படின்னே பைபிள்ல இருக்கு. அழிப்பீர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க அவருடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. இன்னைக்கு ஒருவேளை பொய் பேசுறவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க சொல்லப்பட்டிருக்கு பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் என்று சொல்லி. இது நியாய தீர்ப்பு குறிக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள், தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு சாதாரணமா தெரியலாம், ஒரு நாளில் நித்திய அழிவு இருக்கிறது. இன்னைக்கு பொய் பேசி நான் அப்படி சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், எனக்கு நன்மை வந்துட்டு, நான் பொய் பேசுறதுனால நான் இதுல இருந்து தப்பிச்சுட்டேன், அதுல இருந்து தப்பிச்சுட்டேன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லலாம். ஆனா தேவனுடைய கண்கள்ல இருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது. ஒருவேளை யாக்கோபு கூட நான் தான் ஏசான்னு சொல்லி ஈசாக்குடைய கண்களை மறைச்சிருக்கலாம். ஆனா ஒரு கட்டம், ஒரு நாள் வந்தது, ஈசாக்கின் தேவன் அவனை சந்தித்தார். ஈசாக்கின் தேவன் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபுக்கு ஈசாக்கின் கண்களை மறைக்க முடிந்தது, ஈசாக்கின் தேவனுடைய கண்களை ஒருபோதும் அவனால் மறைக்க முடியவில்லை. இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் இந்த 5 விதமான கூட்டத்தாரை கொண்டு பேசுகிறார். அவர் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 5 விதமான கூட்டத்தாரை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வீம்புக்காரரை போல, அக்கிரமக்காரரை போல, பொய் பேசுகிறவர்களை போல, இரத்த பிரியனை போல, சூதுள்ள மனுஷனை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 5 விதமான கெட்ட சுபாவங்கள்ல ஏதாவது ஒரு சுபாவம் என்னிலே காணப்படுமே ஆனால் தேவன் எந்த அளவுக்கா என்னை அருவருப்பார், தேவன் எந்த அளவுக்கா எனக்கு நீ பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இதன்னைக்கு உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு வாய்ப்பாக கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்ம நாமே ஒப்பு கொடுப்போமா? இப்படிப்பட்ட பாவங்கள்ல யாராவது நீங்க சிக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போமே இந்த வார்த்தைகளை கேட்கிற சமயத்திலேயே, ஆண்டவரே என்னிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு தவறு இருக்குது, வீம்பு பேசிக்கிட்டு இருக்கிறேனே, எதுக்கெடுத்தாலும் என்ன தாழ்த்தாம, நான் யாரு, என்னை நான் விட்டு கொடுக்காம இன்னும் நான் வீம்பு பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் மற்றவங்களை பாதிக்கப்படணும்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் பாவத்தை எனக்கு உணர்த்துகிறது இந்த செய்தி மூலமாய் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும் ஆண்டவர் என்று கேட்போமா? ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டுமே. இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. நாமே ஆராய்ந்து பார்த்து இன்னும் இந்த 5 விதமான பகுதியில இன்னும் ஏதோ ஒரு 2 பகுதி அல்லது ஒரு பகுதி அல்லது ஒரு 3 பகுதி என்னிடத்துல காணப்படுகிறது என்று சொல்லி நான் உணர்வேனே ஆனால், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம்.